என்னது? சா சா சாப்பிட்டேனே இப்போ சொல்கிறீங்களா? சாப்பிட்டுங்க இப்போன்னு சொல்லுங்கள். அங்கே ஒரு பூனைக்குட்டி குதிச்சு எங்கேயோ போகுது பாருங்க. அது கேட்டுட்டு குட்டிக்கோண்டு கேட்டுக்கிட்ட நடந்து போகுது அந்த சிகப்பு கலர் கேட்டாண்ட. அந்த கேட் அந்த குட்டி வந்து அவ்வளோ பெரிய கேட்டை குதிச்சு வராங்க அந்த அம்மா. எங்கள் இல்லிக்கெல்லாம் ஏற தெரியாது. அவ்வளோ பெரிய கேட்டை ஏறி அந்த குட்டியெல்லாம் பார்த்தாலும்னா கண்டுபிடிக்க தெரிஞ்சுட்டு இவ்வளோ ஏற ஆரம்பிச்சிருவாப்போ. கேட்டுக்கிட்ட நடக்குது குட்டிக்கு வேண்டாம். இருக்கலாம். எங்கள் அக்காங்க மட்டும் சொந்த ஊர் பக்கம். என்ன ஒரு டியர் உங்களுக்கு நேட்டிவ் இருக்காங்க? என்ன ஒரு நேட்டிவ் நீங்கள்? என்னப்பா இன்னைக்கு எல்லாம் எங்கப்பா போனீங்க? எல்லாம் வேலை பிஸியோ புதன்கிழமை எதுவும்? ஒரு நாள் இந்த மியாவுக்கு வாங்கின ஃபுட்டு இந்த பூனை குட்டிங்களுக்கு போட்டால் ரெண்டு நாள் போட்ட அன்னைக்கு ஃபுல்லாக எப்போ நாங்கள் அந்த பூனையோட ஃபுட்டு இந்த வெளியில் நம்ம பூனைங்களுக்கு போடுறோமோ அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தது இந்த கொசு வலையை கிழிச்சிட்டு தள்ளி விட்டுட்டு உள்ளே வந்துடுதுங்க. நாங்களும் நோட் பண்ணி இந்த ஃபுட்டு போடும் போதெல்லாம் அதுங்க உள்ளே வந்துடுது அப்படின்னு அப்போலாம் தூங்குறச்சு அந்த ஜன்னலை மூடிடுறது. இல்லைன்னா வலையை தள்ளிட்டு உள்ளே வந்துடுதுங்க. ஜன்னல் திறந்துருக்கும். ஹை, அந்த வண்டி சந்தைட்ட நிற்கிறா. உங்கள் சொந்த ஊர் வேற தானே? ஏம்மா கடலூர் நேட்டிவ் கடலூர் சிதம்பரம். நீங்கள் என்ன ஊர்? என்னைய கேட்குறீங்களா? எனக்கு சொந்த ஊர் துபாய். இப்போது லண்டனில் இருக்கேன். இப்படியெல்லாம் போட்டால் சிரிப்பு தானே வரும். சிரிக்காம எப்படி நான் கமெண்ட் படிக்க முடியும்? எங்கள் சொந்த ஊர் ராமநாதபுரம் டியர். ஓ சூப்பர். ராமநாதபுரம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு தெரியாது. ராமநாதபுரம் ராமாபுரம் வேற ராமநாதபுரம் வேறையா? ரெண்டும் ஒன்றான்னு தெரியலையே. 10 வருஷம் ஆச்சு இந்த பக்கம் வந்து. இங்கே வந்து தான் அண்ணாவுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கும். அக்காலாம் எங்கே இருக்காங்க டியர்? அண்ணாலாம் திருப்போரூரில் இருக்காங்க. இன்னொரு அண்ணா எங்கே இருக்காங்க? அக்கா எங்கே இருக்காங்க? ராமேஸ்வரத்தில் இருக்கா? ராமேஸ்வரம் தான். சக்ரி அண்ணாவும் ராமேஸ்வரம் தான். ராமேஸ்வரம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் சொன்னார். எனக்கு ஃபஸ்ட்டு ஊர் சொன்னார். ஐயோ இந்த ஊர் தெரியலையாண்ணா, நான் கேள்விப்பட்டது இல்லையே, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமே இந்த ஊரை கேள்விப்படுறேன்னான்னு சொன்னோன்னா ராமேஸ்வரம் தெரியுமா தங்கச்சி அப்படின்னாரு. தெரியும் அண்ணான்னு அந்த ஊர் சொன்னார். உள்ள மாம்ஸ் இருக்காங்க. சவுண்டு கொடுத்துட்ருப்பாங்களே. ஏன்னா இங்கே வந்தேன், வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தால் உள்ளே இருந்தாலுமே காக்கா குருவி சவுண்டு கேட்கும். வெளியில் வந்தால் பயங்கரமாக கேட்குது. பெரியாக்கா அங்கேயே இருக்காங்களா? சூப்பரு. நம்ம பிறருக்காக வாழவில்லை, நமக்காக. அடுத்தவங்க என்ன சொன்னால் நமக்கு என்ன? நம்ம இலக்கு ஏதோ அதை நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியது தான். சூப்பர் சூப்பர் அண்ணா, சூப்பர். புது ஐடி தானே இது? இன்னொரு அக்கா பக்கத்து ஊரா? பக்கத்து ஊர். இன்னொரு அக்கா பக்கத்து ஊர்லேயே. ஆமாம் கரெக்டு தான். யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா பாருங்கள், எங்கள் ஸ்ட்ரீட்டே ஒரே குப்பை காடாக தான் கிடக்கும். மாம்ஸ் எல்லாம் வராங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி ஒரு ஐடி ஓப்பன். சூப்பரண்ணா. ஓ